ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவங்காய் ரைஸ். கோவங்காய் எவ்வளோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கோவங்காய் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கோம், வெரைட்டி ரைஸ் மாதிரி. ஸோ அந்த ஈஸியான ரைஸ் ரெசிப்பியை வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி உருண்டை காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பூண்டு பற்கள் 12 எடுத்துக்கிறோம். அடுத்து 5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், அதையும் எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். அந்த பேஸ்ட் மாதிரி அந்த பதம் வரணும். அதுக்காக சட்னிலாம் அரைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறனும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போது ஒரு விசிலில் நல்லெண்ணெய் 150 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சிட்ட உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து போல் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போது கேஷ்நட்ஸ் முந்திரி 25 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம கோவங்காய்களை ஆட் பண்ணலாம். 350 கிராம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு குக் ஆகிட்ட உடனே இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் கோவக்காய் நல்லா குக் ஆகும். இப்போது மறுபடியும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா குக் ஆகிட்ட அப்புறம் அந்த கோவங்காய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த குக் ஆகிட்டக்கப்புறம் இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த ஒரு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அரோமா செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லது. இந்த ரைஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஈஸியாக நம்ம வெரைட்டி ரைஸ் வச்சு கொடுத்துடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்யும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போது நம்ம பாயில் பண்ணியிருக்க ரைஸ் 700 கிராம், அதை அந்த மசாலாவில் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக 2 பாதியாக ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதி நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2வது பாதி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கோவங்காயில் பார்த்திங்கன்னா பீட்டா கேரட்டினும் இருக்குது. அது நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட பழக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது பாதி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கீழே இருந்து மேலே எடுத்து விடணும். நிறைய பேருக்கு கோவங்காயில் என்ன செய்யணும்னே தெரியாது. அவங்களாம் இந்த மாதிரி ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கிறோம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவக்காய் ரைஸ் ரெடி ஆயாச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தயிர் சாலட் அப்புறம் அப்பளம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys. Have a good day.